மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி விவாதிக்க போகிறோம். சைல்ட் அபியூஸ் மற்றும் அதற்கு எதிராக போராடும் அமைப்புகள். ஒவ்வொரு குழந்தைகளும் பாதுகாப்பான முறையில் குழந்தை பருவத்தை அனுபவிக்க வேண்டும். But unfortunately, worldwide நிறைய குழந்தைகள் அபியூஸை ஃபேஸ் பண்றாங்க. இந்த அமைப்புகள் எவ்வாறு பாதுகாப்பு அளிக்கின்றது என்பதையும் உண்மை சம்பவத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. நம்மளோட 2 சீஃப் கெஸ்ட் ஜாயின் பண்றாங்க, சிவானி and சுஜீந்தன். Let's welcome Shivani to the show. Hi Shivani. Hello Adira. Take your seat. Now welcome Sujidan to the show. Hi Sujidan. Hello Adira. Take your seat. Thank you. Shivani, let's start with you. இந்த child abuse எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு? இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. யூனிசெஃப் தகவல்படி ஒவ்வொரு 3 குழந்தைகள் ஒரு குழந்தை சைல்ட் அபியூஸ்க்கு உட்படுகிறது. இந்தியாவின் 2018 ஆய்வின் படி 53% குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர். இந்த இஷ்யூ ரொம்ப பெருசு. இதற்கு யூனிசெஃப் மற்றும் போக்சோ போன்ற அமைப்புகள் இதை தடுப்பதற்கான கடுமையான வேலை செய்துட்டு இருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சுஜில், சட்ட ரீதியாக இந்த அமைப்புகள் குழந்தைகளுக்கு எவ்வாறு பாதுகாப்புன்னு சொல்ல முடியுமா? 2021ஆம் ஆண்டு இந்தியால போக்சோ சட்டத்தின் கீழ் 53,874 வழக்குகள் பதிவாயிருக்கு. இதில் பெரும்பாலான குற்றவாளிகள் குழந்தைகளுக்கு தெரிந்தவர்கள், அதாவது குடும்பத்தினர், ஆசிரியர்கள் அல்லது அண்டை வீட்டார். தேசிய குற்றப்பதிவேடு NCRB தகவலின்படி ஆன்லைன் துன்புறுத்தல், பிளாக்மெயில் அண்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் உள்ளிட்ட பல குழந்தைகளை குறிவைத்து சைபர் குற்றங்கள் கடுமையாக அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இப்போது குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டங்கள் ஏன் முக்கியம் என்று விளக்கும் சில உண்மை சம்பவங்களை பார்க்கலாம். சிவானி, இணையதளத்தில் குழந்தைகள் மீது குற்றங்கள் குறித்த சம்பவம் பகிர முடியுமா? இத போல பாய்ஸும் விக்டிம்ஸா இருந்துட்டு இருக்காங்க. 2019 டெல்லியை சார்ந்த 11 வயது சிறுவன் பள்ளி வளாகத்திற்குள் பள்ளி ஊழியர் ஒருவரால் பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வந்திருக்கிறார். அந்த சிறுவனை அதை பத்தி யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அந்த பையன் பள்ளிக்கு போக மாட்டேன்னு நின்று அவனை தன்னைத்தானே தனிமைப்படுத்திருக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனோட பெற்றோர்கள் அவனோட ரெகுலாரிட்டியில சேஞ்சஸ் இருக்கிறத பத்தி கேட்டப்போ எல்லா உண்மையும் அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். இதை போக்சோ சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளியை கைது செய்திருக்காங்க. மிகவும் சம்பவமா இருக்கு. ஆனால் இதுவும் முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒன்றுதான். சுஜிதன், நீதி வழங்கப்பட்ட வழக்கை பற்றி சொல்ல முடியுமா? கொல்கத்தாவில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் நம்ம இந்தியாவிலேயே அதிர்ச்சி உள்ளாயிருக்கு. 34 வயது ஆணுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நவம்பர் 2024 நடந்தது மற்றும் ரொட்டோலா போலீசாரால் விசாரிக்கப்பட்டது. மேலும் அந்த குழந்தை ICUவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். இவ்வழக்கில் விசாரணை 40 நாட்டிற்குள் முடிவடைந்தது. குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் பற்றி பள்ளியில் சொல்லித்தர வேண்டும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் குழந்தைகளிடம் இதை பத்தி பேச வேண்டும். சில்ட்ரன்ஸோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் இருக்கான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஏதாவது தெரிஞ்சா ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணாம அமைதியா பசங்களை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டுக்கணும். அட் த சேம் டைம் ரிப்போர்ட்டிங் இஸ் க்ரூஷியல். மெனி கேசஸ் பயத்தினாலையும் சரியான விழிப்புணர்வு இல்லாததாலையும் பல வழக்குகள் பதிவாகாமே போயிருக்கு. அபியூஸ் நடந்தா உங்களுக்கு சந்தேகம் வந்தா 1098 நம்பருக்கு கால் பண்ணி என்ன நடந்துன்னு சொல்லணும். cybercrime.gov.in போர்ட்டலா ரிப்போர்ட் பண்ணலாம். சட்ட நடவடிக்கைகள் விரைவாகவும் கடுமையாகவும் இருக்கணும். கொல்கத்தா வழக்கு போல இந்த விரைவான விசாரணை அவசியமானது. அப்பதான் மக்களுக்கு இந்த சட்டத்தின் மேலே நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லாமல் தண்டனைகளை கண்டிப்பா அதிகப்படுத்தணும். அப்பதான் குற்றவாளிகளும் பயப்படுவாங்க. இது நிச்சயமாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பு மிக முக்கியம். நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் பார்த்தாலும் இல்ல கேட்டாலும் அதுக்கு வாய்ஸ் கொடுங்க. உங்களாலையும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். குழந்தைகள் ஆன்லைன் யூஸ் பண்ணாம பாத்துக்கணும். ஏன்னா குற்றவாளிகள் குழந்தைகளை ஆன்லைன் மூலம் தான் குறிவைக்கிறார்கள். நம் குழந்தைகளும் சைபர் செக்யூரிட்டி பத்தி பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதால வரக்கூடிய ஆபத்தை சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகள் சைல்ட் அபியூஸுக்கு ஆளாகாமல் ஒரு பாதுகாப்பான உலகத்தை உருவாக்கும். தேங்க்யூ எவ்ரிவன்.